குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த கொஷின் பார்ப்போம். இந்த கொஷினில் ஆக்சுவலாக வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஃபிசிக்ஸையும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆக்சிலரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் கெமிஸ்ட்ரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணுவோமா? ஆக்சுவலாக இது ஃபிசிக்ஸ் கொஷின் தான். பார்க்கலாம். இதில் பாருங்க, இங்கே ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ மாலிகல்ஸ் N2 மாலிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டையட்டாமிக் மாலிகல். அப்போ டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷனுக்கு மொத்தம் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்டா. அதாவது ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு கைனடிக் எனர்ஜி வந்து 1/2 kT. கேஸ் மாலிகல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. அதனால ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஒன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு வந்து 1/2 kT. அப்போ டிரான்ஸ்லேஷன்ல மொத்தம் 3 டைரக்ஷன் இருக்கு, எக்ஸ், ஒய், இசட். அதனால 3 × 1/2 kT. இதுதான் கைனடிக் எனர்ஜிப்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3/2 K வேல்யூ அவங்களே கொடுத்துறாங்க, போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. பட் போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. அடுத்து கைனடிக் எனர்ஜி நம்ம இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்றாங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வழியா. அப்போ அது கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. அதாவது ஒரு எலக்ட்ரானை இன்னொரு சார்ஜை வச்சு ரிப்பல் பண்றாங்கனாலோ இல்லை அட்ராக்ட் பண்றாங்கனாலோ தான் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இங்க ஜஸ்ட் ஆக்சிலரேட் பண்ணி விட்டுறாங்க, அப்போ அது ஓடுது இல்லையா, தட் இஸ் மூவ் ஆகுதுன்னா எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு, அப்போ இப்போ இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கிறது சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ். இது கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், இவி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ் பிசிக்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கு. சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ். இப்போ சார்ஜ் வந்து எலக்ட்ரான் தான் பண்றாங்க. அப்போ 1.6 × 10⁻−19. வோல்டேஜ் 0.1 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 1.6 × 10⁻−19 × 0.1 3/2 K × T. K வந்து 1.38 × 10⁻23 × டெம்பரேச்சர். ஸோ இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 1.6 × 10⁻19. இதை நான் வந்து 0.1 இருக்கிறதுனால 20 எடுத்துக்கிறேன். இங்கே கீழே 1.38 × 10⁻23 வரும். அடுத்து 3 கீழே வந்துடும், 2 மேலே போயிடும் இல்லையா. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 10⁻3 ஆயிடுது மேலே. ஸோ 1.6 × 10⁻2னா 3.2 × 10⁻3 டிவைடட் பை 3 × 1.38. இந்த கேல்குலேட்டர் கிடையாது நம்மளுக்கு, அதனால நீங்க தயவுசெய்து கேல்குலேட்டர்ல போட்டுறாதீங்க. நான் ஏன் உங்களுக்கு போட்டு நான் ஏன் கேல்குலேட்டர்ல போடலன்னா, உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கேல்குலேட்டர்ல போடாமல் பண்றேன். ஸோ 3200414 வரும். அப்போ நான் இதை நான் கேன்சல் பண்ணேன்னா, ஸோ இது போகாது. ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் ரைட். 7 பாயிண்ட் சம்திங்ல இருந்திருக்கணும் ஆன்சர். நியரஸ்ட் இன்டீஜர், fill the nearest integer. 7 பாயிண்ட் சம்திங்ல இருக்கணும். ஸோ 414 7 டைம்ஸ் 2898. ஸோ அப்ராக்சிமேட்டா 200, இங்கே 302. ஸோ 302 மறுபடி வருது. ஸோ மறுபடி 7.7. ஸோ நியரஸ்ட் இன்டீஜர் என்ன அப்படின்னு பார்த்தா 8 வரணும். 7.7 என்னோட ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. 7.7 இங்கே 3200 போட்டேன். இங்கே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ 7700 சம்திங்கில் வந்துகிட்டு இருக்குப்பா. ஸோ 7700 சம்திங், சாரி 770 சம்திங்கில் வந்திருக்கு. 770. ஸோ அப்ராக்சிமேட்டாக டெம்பரேச்சர் கெல்வின்ல இருக்கு, ஆனால் அவங்க டிகிரி செல்சியஸ்ல கேட்டிருக்காங்க இல்லையா. 770 கெல்வின். இப்போ இது டிகிரி செல்சியஸ்ல போடணும்னா அப்ராக்சிமேட்டா இட் வில் பி 500 சம்திங்ல வரணும்டா. 500 இல்லை 493 அந்த ரேஞ்சில் இருக்கணும். நீங்கள் எக்ஸாக்ட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். வேணா எக்ஸாக்ட் கால்குலேஷன் பண்ணிடுவோமா. 2898 320னா மறுபடியும் 102 123 123 0 மீன்ஸ் எஸ் 3 டைம் வருது ரைட். 773 வரணும். அப்பனா 500 கெல்வின் கரெக்டாக இருக்கும்ப்பா. செக் பண்ணி பாருங்க. இது வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஃபிசிக்ஸ் as well as accelerated potential chemistry ரெண்டையும் கலந்தது. பட் இது பிசிக்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கெமிஸ்ட்ரியில கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு. தட் இஸ் கேசியஸ் ஸ்டேட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில இருந்தது, இப்போ அது இல்லை, அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா அது பிசிக்ஸ்ல கேட்கறாங்க பாருங்க. அதனால பிசிக்ஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் கரெக்டா படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது புரியும். இந்த 1/2 kT எப்படி வந்ததுங்கிறது ஒரு பெரிய டெரிவேஷனாவே அங்க இருக்கும்பா.
உங்களுக்கு தேவைன்னா அதை படிச்சுக்கோங்க, இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே கைனடிக் எனர்ஜி ஒரு கேஸுக்கு இருக்கும். அந்த கேஸ் வந்து 1/2 kT. அது என்ன வேலை செய்யுதோ, எக்ஸ் மாதிரி டைரக்ஷன்ல மட்டும் மூவ் ஆச்சுன்னா 1/2 kT, ஒய்லையும் மூவ் ஆகும்னா அதுக்கு ஒரு 1/2 kT, இசட்லையும் மூவ் ஆகும்னா அதுக்கு ஒரு 1/2 kT, 3 டைமென்ஷனல் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு 1/2 kT, வைப்ரேட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஒரு 1/2 kT. அதை தான் சிபிசிவின்னு படிப்பீங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டையட்டாமிக் மாலிகுலுக்கு எத்தனை, மோனோ அட்டாமிக் மாலிகுலுக்கு எத்தனை, பாலி அட்டாமிக் மாலிகுலுக்கு எத்தனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இதை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படிக்காம இந்த 1/2 kT எப்படி வந்ததுங்கிறத பண்ண முடியாது. ஃபர்தர்மோர் அப்படியே நீங்க வந்து 1/2 kT எப்படி வந்ததுங்கிறத இப்படியே டைரக்டா வந்து மனப்பாடம் பண்ணியும் பண்ண முடியாது. ஏன்னா மறந்துடும். ஏன்னா கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் வேற வேற நிறைய ஃபார்முலாஸ் பின்னாடி வரப்போகுது. ஸோ அப்போ ஒரு பாலி அட்டாமிக் மாலிகல் டையட்டாமிக் மாலிகல் வந்துச்சுன்னா எப்படி கைனடிக் எனர்ஜி ரிலீட் பண்றது அப்படிங்கிறத நீங்க கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பிசிக்ஸ்ல படிக்கணும். சப்போஸ் அது நடத்திட்டாங்கன்னா ஓகே, ஒருவேளை நடத்தலை அப்படின்னா அதை நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன்ப்பா. தேங்க்யூ.